டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு டிஸ்கஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மொத்தம் நூல்கள்ல 85 கேள்விகள் உங்களுடைய புரிதலுக்கு தானே தவிர உங்களுடைய மனப்பாடம் செய்யக்கூடிய திறனுக்கு கிடையாது. இந்த 15 மட்டும்தான் இலக்கிய பகுதியில இருந்து வருது. இந்த 85% வினாக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 75%க்கும் மேல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல அங்கங்க இருந்துதான் ரிப்பீட் ஆகுது. அதுவும் உங்களுடைய புரிதல் பேஸ் பண்ணி. மீதி இருக்கக்கூடிய அந்த 10% மட்டும்தான் அவுட் சோர்சஸ்ல சிலபஸ் ரிலேட்டடா போகுது. சோ அப்ப நம்ம கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும். சோ அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தமிழ்ல நம்மளோட சிலபஸ் பேசிஸ்ல பார்க்க போறோம். சரி, இப்ப இருவினைகளின் பொருள் வேறுபாடு இது நமக்கு சிலபஸ்ல என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. சோ எங்கெங்கெல்லாம் நம்ம சிலபஸ் அடிப்படையில நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத முதல்ல என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படின்றதே நிறைய பேருக்கு என்ன செய்யாது அப்படின்னா தெரியாது. சோ வினை வேறுபாடு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல இருக்குது. 2 வினைகளினுடைய வேறுபாடு அப்படிங்கிறது. சோ அதை பேஸ் பண்ணி முதல்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அருந்து அருந்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பால் பருகு நீர் அருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ நீர் அருந்து அப்படிங்கிறதுல வரக்கூடிய அருந்துதான் என்னது அப்படின்னா இந்த அருந்து. இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குடி குடி குடிக்கிறது ஏதோ ஒண்ணு. சரிங்களா. இந்த அருந்து அப்படின்னா வயர்ல வயர் அருந்து கிடக்கு துண்டுபட்டு கிடக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். சோ அப்ப இதனுடைய பொருள் குடி துண்டுபட்டு. அடுத்து பாருங்க, ஒற்று பிழையற்ற தொடர். ஃபர்ஸ்ட் அதுக்கு சந்தி பிழை தெரியணும், எங்க வரணும் எங்க வரக்கூடாது. அதுக்கு என்ன பேசிக், ஒற்று பிழைக்கு என்ன தெரியணும், வழி மிகும் இடம் மிகா இடம் தெரியணும். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். ஆற்று மணலுடன் வன் தொடர் குற்றிய லுகரம். வள்ளினம் அப்ப மிகணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வள்ளினமா வந்திருக்கு, இங்க மெல்லின எழுத்து வந்திருக்குது. அப்ப எங்களுக்குள்ள வள்ளினம் மிக கூடாது. சோ அது சரி. சுண்ணாம்பை சேர்த்து, சுண்ணாம்பை 2ஆம் வேற்றுமை விரியான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடம். அப்ப வள்ளினம் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் கசட தபரன்ற வள்ளின எழுத்து வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல வள்ளினம் மிகணும். இது சரி. இங்க மிகுந்திருக்கு, இங்க மிகல, இங்கேயும் மிகல. சோ இந்த 2 ஆப்ஷன்ல தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து பாருங்க, சேர்த்து வள்ளின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து குரு வன் தொடர் குற்றிய லுகரம். அப்ப அதுக்கடுத்து வள்ளினம் மிகுமா, அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன, இங்கேயும் வள்ளின எழுத்தா இருக்கணும். இப்ப இங்கேயும் வன் தொடர் குற்றிய லுகரம் தான், ஆனா இங்க வள்ளின எழுத்து கிடையாது, மெல்லின எழுத்து, அதனால இங்க வள்ளினம் வரல. இங்க வன் தொடர் குற்றிய லுகரம், இங்கேயும் வள்ளின எழுத்து, அதனால இங்க வள்ளினம் மிகுந்திருக்கு. அப்ப இதுவும் சரி. சுவரை இங்க வரல பாத்தீங்களா. சோ இதுலயே இந்த ஆப்ஷன் அவுட். சுவரை 2ஆம் வேற்றுமை விரி, அதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகணும் எப்ப, இங்கேயும் வள்ளின எழுத்து வரும்போது. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து எழுத்து பிழையற்ற தொடரினை தெரிவு செய்க. குழலிக்கு வன் தொடர் குற்றிய லுகரத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகணும் எப்ப, இங்கேயும் வள்ளினம் வரும்போது. இப்ப குழலிக்கு பாட தெரியும், ஆட பாட தெரியும் என்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும். ஏன்னா ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வள்ளினம் மிகும். அடுத்து இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ் திகழ்கிறது. இப்பயும் அது திகழ்கிறது. திகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். திகழ்ந்தானா ஏற்கனவே இருந்துச்சுன்னு அர்த்தம். பட் நம்ம என்றென்றும் நிலைத்திருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ. அடுத்து நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க. இதில் பெருக்கி என்பதன் எதிர்ச்சொல்லா சுருக்கி. அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெருக்கி அப்படின்னா அதனுடைய அளவு அதிகமாகிறது. அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் சுருக்கி. மேதினா அர்த்தம் எருமை. எருமைதான் எது அப்படின்னா மேதி. அப்ப அதோட எதிர்ச்சொல் பசு. ஆப்ஷன் ஏ. இது பசுதான் கொடுக்கணும்ன்றது இல்ல, ஆணு கூட கொடுக்கலாம். சரிங்களா. சோ அப்ப ஆனா பசுங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். பெற்றம்னா என்னதுங்க பசு. அதுவும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக. த்ரெட்னா தையல். த்ரெட்னா தையலா, த்ரெட்னா நூல். ஸ்டிச், ஸ்டிச்னால என்னது தையல். சோ இந்த ஆப்ஷன் தப்பு. லூம், லூம்ங்கிறது அதாவது அந்த பதனிடுறது அப்படின்னா டர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப லூம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். லூம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தறி, அந்த தறி நெய்கிறது. சோ இது கிடையாது. ஃபேக்டரினா ஆலை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தனிச்சொல். மார்பம் அப்படின்னா ஒளியன் கிடையாது, உருபன். ஃபொனீம்னா ஒளியன். சோ இது ரெண்டுமே தப்பு. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
கோனிக்கல் ஸ்டோன், அந்த குமிழிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பலகை தான் பிளாக் போர்டு. அடுத்து கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு செய்க. நல்ல 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 பையன், இந்த பையன் பாக்குறதுக்கு நல்ல பையன், நல்ல மாடு அப்படின்னு சொல்லி ஒரு எச்ச சொல்லு அகரத்துல முடிஞ்சு அதை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அது பெயரெச்சம். நல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த எச்ச சொல் அது அகரத்துல முடிஞ்சிருக்க பெயரெச்சம். படுத்து அப்படின்னு சொல்லும் போது இங்க தெரிஞ்சிருச்சு இகரத்திலே உகரத்திலே முடிஞ்சா இது வினை எச்சம். மாட்டிய இதுவும் அகரத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு எச்ச சொல். இதுக்கடுத்து ஏதோ ஒண்ணு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணணும். சோ அப்ப இதுவும் மாட்டிய, ஒரு கழுதை, குதிரை, ஒரு பையன், ஏதோ ஒண்ணு. சோ இது பெயரெச்சம். கடந்து இது வினை எச்சம். சோ அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது டேஷ் காலத்திலேயும் வரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பெயரெச்சம் காலம் காட்டுமா? காட்டும். இது ஒரு முற்று பெறாத வினை சொல்லாக இருந்து, இப்ப உதாரணமா படித்த பையன், அவன் வந்து ஒரு படிச்ச பையன், எங்க அவன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கின்ற பையன். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? படிக்கும் பையன், படிக்கிற பையன், படிக்கும் பையன். சோ இங்க பாருங்க, படித்த, படிக்கின்ற, படிக்கும் முக்காலத்தையும் காட்டுது. நீங்க அகரத்துல முடிஞ்சாதானே பெயரெச்சம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 காலங்களிலும் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும். காலம் காட்டும் இடைநிலைகளை வெளிப்படையாக காட்டும். இங்க பாருங்க, இத்தீட்டீரின்னு இறந்த கால இடைநிலை, படிக்கின்ற இத்தீட்டீரின்னு இறந்த கால இடைநிலை, படிக்கின்ற நிகழ்கால இடைநிலை, படிக்கும் படிக்கும் எதிர்கால இடைநிலை. சரிங்களா? சோ அதே மாதிரி இதுலயே 2 டைப் இருக்கு. குறிப்பு பெயரெச்சம்ன்றது காலத்தை காட்டாது, பண்பு மட்டுமே உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ வந்து பெயரெச்சம் என்ன செய்யும் அப்படின்னா 3 காலங்களையும் காட்டும். சோ அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து வேர் சொல்லுக்கு ஏற்ற வினையால் அடையும் பெயரை தேர்ந்தெடு. படி அப்படின்னா இங்க படித்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு, இது ஒரு எச்ச சொல். இதை ஏதோ ஒண்ணு படிச்ச பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா இது என்னது? பெயரெச்சம். அடுத்து படித்து அப்படின்னு உகரத்துல முடிஞ்சிருக்கு. அடுத்து இத படித்து முடித்தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு வினைச்சொல் வந்து கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் வினை எச்சம். அடுத்து பாடிய அல்லது பாடிய அப்படின்னு வரணும். இது படியன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது என்ன கிடையாது? வினை எச்சம் கிடையாது. படித்தவர், படிச்சவர் அப்படின்னு அந்த வினையை செய்தவரை ஏற்கக்கூடியதுதான் என்னது அப்படின்னா வினையால் அணையும் பெயர். சரி, இப்ப இன்னொரு ஒரு கொஸ்டின். இந்த வினையால் அணையும் பெயர் இருக்கு இல்லையா, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டுமா? படிச்சவர் அவரு காட்டுதா? இறந்த காலம் காட்டுதுல. அப்ப திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை வினையால் அணையும் பெயர் வெளிப்படையாக காட்டும். உதாரணமாக வந்தவன், வந்தவன், வந்த கூட்டல் வா கூட்டல்னு பிரிப்போம். வா கூட்டல் இத்து, இந்தானது விகாரம். இத்துன்னு சொல்லும் போதே அது இறந்த கால இடைநிலைன்னு சொல்லிடுவோம். சரியா? வந்தவன் ஆண் பால்ன்றத காட்டுது. அப்புறம் வந்து உயர்திணைன்றத காட்டுது. வந்தவன்றதப்ப ஒரே ஒரு இடம், ஒரே ஒருத்தன் தான் வந்திருக்கான். வந்தவன் படற்கை. சோ அதெல்லாம் வெளிப்படையாக காட்டும். பாடியவள், ஓடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, படி என்ற வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்று. வினை எச்சமா மாத்தணும்னா எச்சம், வினை எச்சத்துக்கு என்ன ரூலு? இகரத்திலேயும் உகரத்திலேயும் முடியணும். படித்து முடித்தான். அடுத்து பாருங்க, பார் என்ற வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்று. வினை எச்சம்னா என்ன செய்யணும்? நமக்கு இப்பதான் பார்த்தோம், இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடியணும். இங்க பார்த்த பையன், பார்த்த படம் அப்படின்னு சொல்லி அகரத்துல முடிஞ்சு ஒரு பெயர் சொல் கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு பெயரெச்சம். இப்ப இங்க இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு இத ஒரு வினை சொல் கம்ப்ளீட் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேரு வினை எச்சம். பார்த்தான், இது வினை முற்று, அந்த வினை முடிஞ்சு போச்சு அவனோட. பார்த்தல், இது தொழில் பெயர். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, கேட்டான் அப்படின்ற அந்த வேர் சொல்லை தருக. கேட்டான் அப்படின்ற வேர் சொல்லினுடைய இது என்னன்னா கேள். கேட்டான்னா கேள். அடுத்து பாருங்க, தவறான இணையை கண்டறிக. வாழ்க வேர் சொல்ல தவறா இருக்கணும். இப்ப கேள் அப்படின்னு அர்த்தம், அதாவது கேட்டார் அப்படின்றதோட வேர் சொல் கேள். அப்ப வாழ்க்கை அப்படின்றதனுடைய வேர் சொல் என்னது? வாழ். சரிங்களா? போனான் அப்படின்றதோட வேர் சொல் போ. நடக்கிறதுன்றதுல நட. ஏன்னா வேர் சொல் எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும். சரிங்களா? அது ஒரு ஏவல் சொல்லாக இருக்கணும். சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் தவறானது. அடுத்து ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. அது மரம் அல்ல, கம்பம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும்
அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அப்ப அது மரம் அல்ல கிடையாது, அன்று. அதுக்கு அம்பு அப்படின்னு சொல்றாங்க. அவை பறவைகள் அன்று. நமக்கு அன்றுனா எதுக்கு வரணும்? ஒருமைக்கு வரணும். சோ அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. அவர்கள் அடிமைகள் அல்லர், போராளிகள். சரிங்களா? அவர்கள் கல்வி விதிகள் பெற்று முடிஞ்சிருக்கு. அப்ப பன்மை, இது கரெக்ட். அவன் திருடன் அல்லன். சோ அப்ப இந்த ஆப்ஷனும் தவறு. ஆப்ஷன் சி தான் சரி. வினா, அதாவது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினா டேஷ் வகைப்படும். எத்தனை வகைப்படும்? எப்படி, யாருக்குன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அடுத்து பாருங்க, மெல்லினத்துக்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். திங்கள், இக்குக்கு அதாவது இங்கு இணை எழுத்து. இச்சு இஞ்சு இணை எழுத்து. இங்க பாருங்க, சந்தனம், இத்து இந்து, இப்பு இம்மு. இங்க கிண்ணம்னு அதே தான் வந்திருக்குது. சோ இது என்ன கிடையாது? மெல்லினத்துக்கான இணை எழுத்து கிடையாது. அப்ப எப்படிங்க வரணும்? கண்டம், இட்டுக்கு இன்னுதான் இணை எழுத்து. சரிங்களா? வண்டு அப்படி வரணும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடலுக்கு வேறு பெயர் டேஷ், பறவை. இந்த பறவைனா பறக்கிறது. கதவை மெல்ல திறந்தானா திறந்தான். ஆப்ஷன் பி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தான் ஒரு என்னும் சொல்லை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தான் ஒரு. சரிங்களா? அடுத்து குறில் நெடில் மாற்றம். முளை, மூளை. முளை அப்படின்னா விதை முளைக்கும் போதே அது நல்ல விதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூளை அப்படின்னா தலைக்குள்ள இருக்குல்ல, யூஸ் பண்ணாம அந்த பார்த்து மூளை, சி. அடுத்து பாருங்க, சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க. கூகை என்ன செய்யும்? உளரும். கூகையோட வேலை என்ன? உளரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னது? குயில் என்ன செய்யும்? கூவும். மயில் அகவும். சேவல் கொக்கரிக்குமா, கோழி கொக்கரிக்குமா? கோழி தான் கொக்கரிக்கும். அடுத்து இவ பாருங்க, சரியான விடை மண் அழகு. மண் கூட்டல் அழகு. புணர்ச்சி விதி தெரியணும். நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்டா என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த வீடியோஸா கொடுத்து நடத்திருப்போம். சோ வந்து தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்க உயிர் எழுத்து வரும்போது இரட்டிக்கும். தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று. நாங்க முன்னாடி பின்னாடி கை காட்டுறீங்க அப்படின்னா விதிப்படி அப்படிதான். சிலது ஆமான்னு சொன்னாதான் சோறு போடுவாங்கன்ற மாதிரி நம்ம அதை ஏத்துக்கணும். தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிர் எழுத்து வரும்போது இரட்டும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மண்ணழகு. அடுத்து சேர்த்து எழுதணும். குற்றம் கூட்டல் இல்லாதவர். இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல். குற்றம் இல்லாதவர். இது நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு தெரியும். இது இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியா? என்ன புணர்ச்சினா இயல்பு புணர்ச்சி. குற்றம் இல்லாதவர். ஆப்ஷன் ஏ. அடுத்து அவ்வுருவம்ன்ற சொல்லை சேர்த்து எழுதும் போது பிரித்து எழுதும் போது கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். ஆ இ ஊன்ற சுட்டெழுத்துக்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். இதுல உடம்படுமை புணர்ச்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இ ஐ வழியவும் ஏனைய உயிர் வரின் வவும் அப்படின்ற விதிப்படி. அடுத்து நாவாய் என்னும் சொல்லுக்குரிய பெயர்கள் என்ன? நாவாய். கமலம்னா என்னது? கமலம், கமலம், கஞ்சம், முளரி, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? அதாவது கமலம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஞ்சம், இன்னொன்னு வந்து முளரி, பங்கயம். இந்த மாதிரி பெயர்கள் எல்லாத்துலயுமே அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரர். சரிங்களா? தோணி வந்து அதுல வராது. சோ இந்த ஆப்ஷன் தப்பு. வங்கம், கஞ்சம், பங்கயம், இதுல கஞ்சம்லாம் என்னது வராது. சோ இதுவும் தப்பு. வங்கம், தோணி, களம், இது மூணு என்னது அப்படின்னா நாவாய்ங்கிற கப்பலை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சோ அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. நான் என்னுடைய பாட புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் டேஷ் படித்து முடித்தேன். எனினும் படித்து முடித்தேன் கிடையாது. பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரை படித்து முடித்தேன். இப்பெல்லாம் கேட்பாங்களாம்? கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியணும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரியாகி ஒரு லெட்டர் எழுதும் போது எங்க என்ன போடணும்ன்றது தெரியணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம். சோ கப்பல் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்ந்தெடுக்க. கப்பல்ன்றது விடம் சக்கரம்லாம் கிடையாது, சிற்பி முத்து கிடையாது. நாவாயும் வங்கமும் என்னது அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடியது. ஒரு ஓர் அப்படின்றது சரியாக அமைந்திருக்கக்கூடிய தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது ஒன்று ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். அதான ஒன்று ஆசிரியர். ஒரு ஆசிரியரா அப்படின்னா எந்த ஒரு, அதாவது ஒரு ஓர் அப்படின்றதுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கு. இந்த ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடிதான் வரணும். ஒரு மரம், ஒரு கதவு. இதை பிரிச்சிங்கன்னா தெரியும். இம்மு குட்டல் ஆ, உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கிறதா உயிர்மை எழுத்து. அப்படி ஒரு கதவு, ஒரு சன்னல், அப்படி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்ப இந்த ஓர் எங்கே வரணும்? உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓர்
அறை. ஓர் ஆசிரியர், ஓர் இலை. அப்ப இங்க ஓர் ஆசிரியர் தான் ரைட். ஏங்க அப்ப இங்கேயும் ஓர் ஆசிரியர் இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப 2 சென்டென்ஸையும் படிச்சிருவோம். ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். ஆசிரியர் அர்விகுதி அர்விகுதி. இங்க பாருங்க, ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தனர்னு பலர்பால் வினை முற்றில முடியும். சோ இதுதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து ஊர் பெயர்களினுடைய மரபு. புதுச்சேரி, புதுவை. மேலாளர் செல்வமே போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலை நிமிர்ந்து நிற்கிறது மாதிரி. சரியா? இந்த மாதிரியான ஒரு பொருள் எல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு சில நேரங்கள்ல இந்த மாதிரி பொருளை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கேட்டுருவாங்க. இது எதுலன்னா சீவக சிந்தாமணியில கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேர்டு. பட் நமக்கு அதுல இருந்து சிலபஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி வேர்டை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லுக்கு இணையான வேறு சொல். நனின்னு என்ன அர்த்தம்? சால, தவ, நனி, கூர்களிலாம் உரிச்சொற்தொட. விளிம்புனா அந்த கரை. விளம்பு அப்படின்னா அந்த சில இடங்கள்லாம் சாப்பாட விளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்னா உலகம். குளவினா குழந்தை. அடுத்து நாட்டு மக்களுடைய டேஷை ஒழிக்க வேண்டும். வறுமையை, வறுமைகளை கிடையாது, ஏழ்மைகளை கிடையாது. சில பேர்லாம் வந்து பேட்டியில சொல்ல மக்கள்களையும்பாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, மக்களை. அடுத்து இரு பொருள் தருக. மேவலால், இது எந்த புக்குப்பா? 10th புக். சந்த கவி தமிழழகனாருடைய புக். மேவலால் பொருந்துதலால் பெறுதலால். ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகம். அதுக்கு முதல்ல நமக்கு இக்கு இஞ்சு தெரியணும். இக்கு இங்கு, உச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, அடுத்து அப்படியே எரள வடல, ரகரம், நகரம். சரியா? இப்ப இந்த நா அப்படின்ற வரிசையில என்னென்னலாம் இருக்கு? நீலம் மட்டும்தான் இருக்கு. முதல்ல எது வரும்? கோவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ. ககர வரிசையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து இதுதான். இக்குதான முதது. சோ கோமேதகம் தான் ஃபர்ஸ்ட். அது இல்லாம இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் எடுத்துருவோம். அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆன்சர் வீல தான் இருக்கு அப்படின்ட்டு. சரி, 1. இருந்தாலும் நம்ம மத்ததை கண்டுபிடிப்போம். இங்குல கிடையாது, இச்சுல கிடையாது, இஞ்சுல கிடையாது, இத்துல கிடையாது, இன்னல கிடையாது. இத்துல இருக்கான்னு பாருங்க. இத்துலயும் இல்ல, இந்துல இல்ல. இப்புல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. பவளம் இருக்கு, புஷ்பராகம் இருக்கு. பவளத்தை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. புஷ்பராகத்தை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் உ. அப்ப இவர் 2வது, இவர் 3வது. அடுத்து இப்புக்கு அடுத்து இம்மு. இம்முல 3 பேர் இருக்காங்க. மரகதம், மாணிக்கம், முத்து. இம்மு கூட்டல் அ ம, இம்மு கூட்டல் ஆ. அப்ப இவன் 4, இவன் 5, இவன் 6. கடைசியா வகர வரிசையில 2 இருக்கு. ரெண்டுமே முதல் எழுத்து ஒண்ணுதான். இவ்வு கூட்டல் ஐ. அப்ப 2வது எழுத்தை பார்க்கணும். ஒண்ணு ரகரம், இன்னொன்னு டகரம். ரகரம் எங்க இருக்கான்? எரள வளல இந்த இருக்கு. இங்க இருக்கு ரகரம். அடுத்தது என்ன இருக்கு? டகரம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்ப வைடூரியம். வைடூரியத்துக்கு அடுத்துதான் என்னது? வைரம். சரியா? அப்ப ஆப்ஷன் ஆர்டர் கரெக்டா தான். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருள், இடம், காலம். இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இலக்கணத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய சிலது. ஆனா பேருந்து இதெல்லாம் பார்க்க மாட்டோம். இது வந்து இதுல கிடையாது. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், அறுவகை பெயரை சொல்லுவோம். சோ இதுல அது பொருந்தாதது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அண்டம், அகிலம். இது உலகத்தை குறிக்கக்கூடியது. வானம், நிலவு. இதெல்லாம் வந்து ஒண்ணு கிடையாது. அண்டம், சூரியன் ஒண்ணு கிடையாது. ஆனா அண்டம்னாலும் அகிலம்னாலும் என்னது? உலகத்துக்கு தான். ஆப்ஷன் ஏ. கேள்வி இனன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நூல் வல்லான். இப்ப பொருள் கூறு கண்டிப்பா படிக்கணும். எல்லாத்துலயும் 6 to 12 புதுசண்டு பழசிலையும் பொருள் கூறு படிக்கணும். எனக்கு சிலப்பதிகாரம் சிலபஸ்ல இல்லையே அப்படின்றதுக்காக நீங்க பொருள் கூறு படிக்காமல் போகக்கூடாது. சரி, ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள். ஏன்னா அர்த்தம் அம்பு, தேனா கடவுள், கானா சோலை. சரிங்களா? சரி, ஐயம் அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்ன? ஐயம் தெளிந்து உன் அப்படின்னா ஐயம் தெளிந்துன்னு அடுத்த வார்த்தையிலே சொல்லிட்டாங்க. அப்ப ஐயம்னா தெளிவு. சரிங்களா? கிளி, பயம். எந்த கிளி? இந்த கிளினா அச்சம். அடுத்து பணிவு, அச்சம். சரிங்களா? சரி, வினாக்குறி இடம்பெறும் தொடர். ராமன் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு. இங்க வினாக்குறி வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னு கூப்பிட்டா அது கூப்பிடுறது. சோ இங்கேயும் வினாக்குறி தேவையில்லை. வருக வருக அது வியங்கோல் வினை. சோ இங்கேயும் வந்து வினாக்குறி தேவை. நீ வாரியா அப்படின்னு கேட்கிறான். நீ வருவாயா? அப்ப இங்கே வினாக்குறி வேணும். அடுத்த வியப்புக்குரிய வந்து பொறுத்து. பாம்பு பாம்பு நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். அவலம். வருக வருக அப்படின்னு வரவேற்கிறாங்க. வாழ்க வாழ்க வாழ்த்து. என்னே இதன் பெருமை, வியப்பு. ஆப்ஷன் பி. முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குரிய என்னதுன்னா முற்றுப்புள்ளி.
ஒரு அட்ரஸ் போடுறோம். அப்ப இந்த இடத்துல மதுரை அப்படின்னு போட்டோம்னா ஒரு புள்ளி வைக்கிறோம். அடுத்து ஆதலால் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி எந்த வகையான நிறுத்தல் குறி இடணும் அப்படின்னா கார் புள்ளி. ஆதலால் இன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்ப அதுக்கு பக்கத்துல என்ன போடுறோம்? கார் புள்ளி, கமா. சரியான தொகை மரபை கண்டறிக. ஆநிறை பசுக்களின் கூட்டம். ஆநிறை. சோ இந்த தொகை மரபு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லாவே என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். தொகை மரபு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால நிறைய விஷயங்கள் வந்து போட முடியாது. ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். திராட்சை குலை அப்படின்னு சொல்லுவோம். வேளங்காடுன்னு சொல்லுவோம். ஆலங்காடு, வைக்கோல் போரு, தேயிலை தோட்டம், எறும்பு சாறை, கரும்பு கொள்ளை, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அடுத்து ஆண்பால் பெயர் சொல்ல என்னன்னா அவன். ஆண்பாலுடைய பெயர் சொல்ல என்னன்னா அவன். அடுத்து காலவளு என்னன்னா கரிகாலன் நாளை வருவான். கரெக்ட் தானே? கரிகாலன் நாளைக்கு வரேன், அவன் ஆம்பளை, அவனை வருவான்ற விகுதியில முடிச்சிருக்கோம். கரெக்ட் தான். நாளை. வலு நான் அர்த்தம் காலத்துல ஏதோ ஒண்ணு தப்பா சொல்லியிருக்கேன், அதை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். அப்ப இது தப்பு கிடையாது, இதை விட்டுருவோம். கரிகாலன் நேற்று வந்தான். கரெக்ட் தான். நேற்று வந்தான் இறந்த காலத்துல முடிச்சிருக்காங்க. சோ அப்ப இதுவும் வலு கிடையாது. கரிகாலன் இன்று வருகிறான், கிறுக்கின்றான் என்று நிகழ்காலத்துல முடிச்சிருக்காங்க. இதுவும் தப்பு. கரிகாலன் நாளை வந்தான். நாளை எப்படி வந்தான்ற விகுதியில முடியும். சோ இதுதான் கால வலு. அடுத்து வலு எத்தனை வகைப்படும் தெரியுமா? சோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து நமக்கு சிலபஸ் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் வலு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாற்ற ஏரியா, இது தெரியாம நீங்க போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. வலு 7 வகைப்படும். சோ என்னென்ன 7 வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து திணை வலு. ஒரு உயர் திணையா அக்ரிணையா சொல்றது. பசுவை பார்த்து எங்க அம்மா வர்றா அப்படின்னு சொல்றது. முருகன் வந்துச்சு நேத்து அப்படின்னு சொல்றது. சோ அது திணை வலு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பால் வலு. பால் வலுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணே இருக்கால, கண்ணே அவ வந்தா அப்படின்னு சொல்றது. கண்ணே வந்து ஒரு ஆம்பளை பையன், அவனை வந்தான்னு பெண் பால்ல சொல்றது பால்வலு. இடவலு என்ன அர்த்தம்னா நீ வந்தாய் அப்படின்னு தான் சொல்லணும். நீ எப்படி சொல்றது அப்படின்னா வந்தேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. குழந்தைங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், நேத்து வந்தேன் அப்படி சொல்லுவோம். சோ அதெல்லாம் தப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலவலு இப்ப நம்ம பார்த்தாச்சு. வினாவலு. வினாவலுனா ஒரே ஒரு விரலை காமிச்சு இது எத்தனை அப்படின்னு அதாவது இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. நீ கேக்குற கேள்வியே தப்பு. அடுத்து விடைவலு. இப்போ ஒரு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்கன்னா நான் பல ஆன்சர் சொல்லுவேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கும்போது அதுல முழிப்பான் தெரியுமா, அதுதான் விடைவலு. அடுத்து மரபு வலு. முன்னோர்கள் கூடிய அந்த மரபான சொற்களை மாத்தி சொல்றது. காக்கை கத்தும் குயிலோசைம்பார் பாரதி, அதுவே மரபு வலு தான். சரியா? இருந்தாலும் அது ஒரு கவிதை நயத்துக்காக பாரதி ஏத்துட்டு இருப்பாரு. அடுத்து சரியான ஒன்றன் பால் சொல்லை தேர்ந்தது. ஒன்றன் பால். சரியா? மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லும் போது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அப்ப ஊர்ந்ததுன்ற விகுதியில தான் முடியும். மலைப்பாம்புகள் அப்படின்னு பன்மையில இருந்துச்சுன்னா ஊர்ந்தன அப்படின்னு முடியும். சரியா? அப்ப ஆப்ஷன் ஏ சரியான ஒன்றன்பால் சொல் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பெண் பாலை தேர்வு செய்க. அது அரிசி, அவை அரசி. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன். அரசி அது பெண்பால். அரிசி பெண்பாலா? இப்ப நம்ம குழப்புறதுக்கு ஆப்ஷன் எப்படி செட் பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்து பன்மையை சரியாக பயின்று வரும் தொடர். விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. விண்கலங்கள் விண்ணில் பறந்தது அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஏன்னா விண்கலங்கள் பன்மை, பறந்ததுன்றது ஒருமை. விண்கலம் ஒருமை, பறந்தனன்றது பன்மை. சரிங்களா? சோ விண்கலம் ஒருமை, பறந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. விண்கலம் விண்ணில் பறந்தது. விண்கலம் விண்ணில் பறந்தது இது கூட நம்ம கிட்டத்தட்ட ஏத்துக்கலாம். ஆனா விண்கலங்கள் விண்ணில் பறந்தன. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது ஒருமையை பேஸ் பண்ணும் போது இது சரிதான். ஆனா கொஸ்டின் என்னன்னா பன்மை கரெக்டாக வரக்கூடிய சொற்றொடர்னு கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் பி. சோ இன்னைக்கு நம்ம 50 கேள்விகள் பார்த்திருக்கோம். சோ நாளைக்கு நம்ம அடுத்த 50 கேள்விகள் பார்க்கலாம்.